ஹராமுகளை என்ன செஞ்சிடுறது, விட்டுறது. சிறப்புகளை என்ன செய்யறல, தேடி தேடி செய்யறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அல்லது அல்லாஹ் ரசூலாங்க வெறுத்தார்கள் அல்லது தடை இல்லை என்ற லெவலில் உள்ள விஷயங்கள் சிலது தவிர்த்தா நல்லது, அவைகளை விருதுமே இல்லை. ஆனா வாஜிபுகளை செஞ்சிருவாங்க, பாவங்களை என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவாங்க. முக்தசித், ஒரு மிதமான பயணம் போகக்கூடியவர்கள், மிதமான அதாவது பொறுப்போடு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத், நல்லவைகளில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த கிதாபை வாரிதாக பெற்றவர்கள், அதை இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துல காஃபிர் ஆகாதவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இறை நிராகரிப்புக்கு போகாதவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதான் சரியானது. இந்த தஃசீர்ல இதுல அநியாயம் இழைக்க கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களையும் அல்லாஹ் தஆலா தண்டிச்ச பின்னால் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், அல்லது மன்னிச்ச பின்னால் என்னது சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். அடுத்தது மிதமான பயணம் போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன, அதாவது சாபிகுன், அதாவது பில் கைராத், நல்லவைகளில் விரையக்கூடியவர்களும் இந்த வேதத்தை சுமந்தவர்களில் இருக்கிறார்கள். பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. அந்த சிறப்பு அவருக்கு எங்கிருந்து கிடைச்சது, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு கிடைக்குது. தாலிக ஹுவல் ஃபதுலுல் கபீர், அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த விரைகிறது இருக்குது, அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அப்ப இந்த உம்மத்து முஹம்மதை அல்லாஹ் தஆலா செஞ்சார், மூன்றா பிரிக்கிறார் இந்த கிதாபுகளை சுமந்தவர்களே என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல அதாவது அல்லாஹ் தஆலா சூரா வாக்கிஆல சொல்ற சந்தர்ப்பத்துல இதுதான் மிக முக்கியமான இடம். சூரா வாக்கிஆல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்ற சந்தர்ப்பத்துல எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னால், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நீங்கள் நாளை மறுமையிலே வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, மறுமை நாள்ல இங்க 3 பேர் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அங்க அல்லாஹ் தஆலா சொல்ற 3 பேர் இந்த 3 பேரை குறிக்குமா அல்லது வேறு 3 வகைகளை குறிக்குமான அறிஞர்களுக்கு மத்தியில ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி வருதுன்னா, வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, 3 பிரிவுகளாக நீங்க இருப்பீங்க. ஒன்று வலது புறத்தார், இரண்டாவது இடது புறத்தார், மூன்றாவது யாருன்னு சொன்னா வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். அஸ்ஸாபிகூன ஸாபிகூன், அதாவது அல்லாஹ் 2 முறை சொல்றாங்க. அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அஸ்ஸாபிகூன் மறுபடியும் முந்தியவர்கள் சொல்றாங்க. முந்தியவர்கள் முதலாவது அவங்களோட அடையாளம். நம்ம சொன்ன ஏற்கனவே அஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரின் அடையாளம். அவங்க முந்தியவர்கள் லிஸ்ட்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா விரைந்தார்கள். அதாவது அடையாளம் முதலாவது சாபிகூன் என்ற அவங்களோட அடையாளம். இரண்டாவது என்னன்னா அவர்கள் முந்தியவர்களாக இருந்தார்கள், அல்லது இந்த உலகத்தில் அவர்கள் முந்தினார்கள். அடுத்த சாபிகூன் என்ன, மறுமையில் சொர்க்கத்துக்கு என்ன செய்வாங்க, அவங்க முந்துவார்கள். அதான் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், இந்த உலகத்தில் முந்தினார்கள், அதனால சொர்க்கத்துக்கும் அவங்க என்ன செய்வாங்க, முந்தி செல்வார்கள். உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் தான் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். யாருக்கு, ரப்புல் ஆலமீன். அவங்க தான் ரப்புல் ஆலமீனுக்கு மிக நெருக்கமானவர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள். இந்த இடம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். ஆரம்ப சமுதாயத்தில் ஒரு பிரிவினரும் பிந்தியவர்களில் கொஞ்சம் பேரும் என்றான். ஆரம்ப சமுதாயத்தில் ஒரு பிரிவினரும் பிந்தியவர்களில் கொஞ்சம் பேரும் தான் மறுமையில சாபிகூன்கள். ஆரம்ப சமுதாயத்துல ஒரு பிரிவினர், பிந்திய சமுதாயத்துல கொஞ்சம் பேர். இதுல நிறைய தஃசீர்கள்ல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு இருக்குது. இதுல சஹாபாக்களில் ஒரு பிரிவினரும் சஹாபாக்களுக்கு பிந்தி வந்தவர்கள்ல கொஞ்சம் பேரும் என்றது. ஆனால் அல்லாஹ்வால மிக சரியானது, அல்லாஹ் மறுமையை பத்தி பேசுறான். மறுமையை பத்தி பேசுறான் அப்படின்ற சந்தர்ப்பத்துல முழு உலக சமுதாயத்தை பத்தி தான் என்ன செய்யறான், பேசுறான். அதுல முஸ்லிம்களை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், பேசுறான். அப்படி எடுத்துக்கணும்னா ரசூலுல்லாஹ்களுக்கு முந்திய சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள சமுதாயத்துல ஒரு பிரிவினர், அப்புறம் கணிசமானவங்க என்ன செய்வாங்க, அதுல வருவாங்க. ரசூலுல்லாஹ்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள்ல வகலீலும் மினல் ஆகிரீன், கொஞ்சம் பேர். இதை நிறைய அறிஞர்கள் இல்ல ரசூலுல்லாஹ் சமுதாயத்துல கொஞ்சம் பேர் சொல்றது என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாலும் பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, கொஞ்சம் பேர் என்றது அவங்களோட கம்பேர் பண்ற சந்தர்ப்பத்தில் அது அவ்வளவு சமுதாயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உள்ள சமுதாயத்தோட கூட இவங்க என்ன கொஞ்சம் பேர். மற்றபடி தனித்தனி சமுதாயமாக ஒப்பிட்டா இவங்க தான் என்ன அதிகமானவர்கள். அந்த கருத்து தான் என்ன சரியானது. எனவே இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு முந்தக்கூடியவர்கள்ல சுல்லத்தும் மினல் அவ்வலி, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர், வ கலீலும் மினல் ஆகிரீன், கொஞ்சம் பேர் இந்த சமுதாயத்தை என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இது அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்த நாளை மறுமையில இவர்கள் என்ன அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நிச்சயமாக யார் வருவாங்க, கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க. நபிமார்கள்
அதே போல அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஷுஹதாக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க, சித்தீகீன்கள் வருவாங்க. இது நம்ம இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வே கட்டளை இடுகிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், கட்டளை இடுகிறான், சாபிகு இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், நீங்கள் உமது இறைவனின் மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். சாபிகு, உமது இறைவனின் மன்னிப்பின் பக்கம் என்ன விரையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றா, முசாபகா செய்யுங்கன்னு சொல்றான். நீங்க விரைந்து வாங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றாங்க, இதை சொல்லி காட்டுறோம், என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த வார்த்தைகளை பாருங்க, இந்த சாபிகு இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வருதானே, அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல வசாரிஉ இலா மஃபிரா, அதே மாதிரி சொல்றாங்க வசாரிஉ இலா மஃபிரா மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். அப்ப அங்க போட்டி போடுங்கள் விரையுங்கள் அந்த வார்த்தையோட சேர்த்து இங்க விரையுங்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறத நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இதை நம்ம எங்களுக்கு சொல்லி காட்டுகிறாங்க. இது மிக முக்கியமாக நம்ம இப்ப 3 விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். 3 கட்டமா படிப்பினை பெற வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. இதனுடைய ஒரு பிராக்டிக்கல் வடிவத்தை பாருங்க. நபிமார்களுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், இப்ப நான் தியாக வரலாறுகள் நிறைய இதுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு விளங்கிடும். அது என்ன, அதான் போட்டி, அதுதான் முசாரான். ஆனா ஒரு அழகான அந்த குர்ஆனுடைய சில வசனங்கள் இருக்கு அதனுடைய என்னது அந்த அந்த உணர்வுகளை கூட நாம புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலான அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில குர்ஆன் வசனங்கள் உண்டுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா தூர் மலைக்கு என்ன செய்றான், அந்த மக்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வாங்கன்றான். பனூ இஸ்ராயீலுடைய மக்களை அழைத்து கொண்டு வாங்க, ஒப்பந்தம் எடுக்க, அவர்களுக்கு என்ன அதாவது ஒரு பொறுப்புகளை கொடுக்க, மீதான் எடுக்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல என்ன ஹாரூனை பொறுப்பாக நியமிச்சுட்டு எந்த டைமுக்கு அந்த தூர்மலை கிட்ட வரணுமோ அது முந்தி வந்துட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த டைமுக்கு வரணுமோ பொறுப்பை கொடுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டு வந்துட்டார். வந்த உடனே அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே மா அஜலக, பாருங்க அல் அஜலா, இந்த இடத்துல இன்னொரு வசனம், அஜலாடா அவசரம், அதாவது முசாரஆடா என்ன விரைது, அவசரப்படுது, அதான் இது சரியா. அந்த வசனம் எப்படி வந்து மா அஜலக அன் கௌமிக யா மூசா, உங்க சமுதாயத்தை விட்டு உங்களை அவசரப்படுத்தியது எது, ஏன் இவ்வளவு விரைவா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹும் உலாஇ அலா அஸரி, பின்னால் அவர்கள் என்ன செய்றாங்க, அலா அஸரி வந்து கொண்டு இருக்கிறாங்க. வ அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் நான் மிக அவசரமாக வந்தது நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரப்பட்டு என்ன செஞ்சேன், நான் வந்தேன். அவசரமே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பக்கம் அவசரப்படுவதில், அவன் பக்கம் விரைவதில், அவன் பக்கம் ஒரு முஃமின் தன்னுடைய உள்ளம் ஒரு பதட்டத்தில் அவன் பக்கத்துல இருக்கிறதுல அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அவனுடைய அந்த உள்ளம் தன் பக்கம் என்ன செய்யுது, ஒரு வேகமாக இருக்குது. எதையாக எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அவன் எந்த விதமான விசாரணைகளை அவசரப்படுறான். அல்லாஹ் வார்த்தையில் என்ன அவசரப்படுகிறான் அப்படி என்று சொல்லி வாரது அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்பது நபிமார்களுடைய புரிதல். இல்லையா அந்த அமலால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலையே. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, வஅஜில்து இலைக், உன்னிடத்தில் நான் வேகமாக வந்தது எதற்கு தெரியுமா ரப்பி லிதர்தா, நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படின்றத பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த பொருத்தத்தை எந்த அளவுக்கு திருப்தி பண்றாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ரசூலுல்லாஹ் வரலாறுல பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிப்லாவை பக்கம் தொழுதுட்டிக்கிறாங்க. எங்க பைத்துல் மக்திஸ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின, அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளிவாயில். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாயில்ல என்ன யாரு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கி தொழுதுட்டிக்கிறாங்க. எதற்காக ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாஹ்வின் பக்கம் திருமணம் ஆசைப்படும். கிப்லா எங்க இருந்தாலும் ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகம் என்ன செய்யும் அங்க இருக்கு. அப்படி அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்கி தான் நம்ம என்ன செய்றோம், தொழுகிறோம். இங்க திருமணம் அவசரம், திருமணம் கூட பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், 2 நலவுக்கு இடையில ஒரு சாய்ஸ் தரப்பட்டா சரி ஏதோ நம்ம செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் எடு போயிடும். 2 நலவுக்கு இடையில ஒரு சாய்ஸ் தரப்பட்டா ஓகே ஹை, இது கிடைக்கல அல்ஹம்துலில்லாஹ் கதருல்லாஹி மாஷா அல்லாஹ் இருக்கிற கதருடைய வசனங்கள்லாம் சொல்லிட்டு போயிடும் சரியா. இதே செலரியில 2 தரப்பட்ட ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்போம், அந்த போயிருக்கிறாங்க மிஸ் ஆயிடுச்சு. அது நம்ம அதனாலதான் எல்லா நஷ்டத்துக்கும் காரணம், அது 10 வருஷத்துக்கு கவலைப்படுங்க 2 சாய்ஸ்ல. இதுல அது பிரச்சனை இல்லை, முசாரா இல்லை,
முசாபகா இல்ல, கரெக்டா? அந்த இடத்துல ஒரு அஜல ஒன்று இல்லை நம்ம அல்லாஹ் உணர்ற. அதனால அல்லாஹ் தால என்ன எங்களோட உள்ளத்துல என்ன இருக்கிறது தெரியும், அல்லாஹ் அறிஞ்சு வச்சுக்கிறான். அதுக்கு கூட நம்ம சொர்க்கத்துக்கு முந்தியவர்கள் லிஸ்ட்டுக்கு ஆசைப்படுறது போய் போகணும்னு ஆசைப்படுறது உண்மை. முந்தியவர்கள் லிஸ்ட் ஆசைப்படுறது பிராக்டிக்கலா என்ன இல்ல, பிராக்டிக்கலாக என்ன இல்ல. இதை நம்ம ஒரு அதாவது ரசூலுல்லாஹ் அந்த கிப்லாவுடைய விஷயத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்துக்கு ஒரு வரலாற்று எழுதிப்பாங்கன்னு சொன்னா, ஒரு உக்கலாவுல் மஜானின்னா பைத்தியகார புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியகாரத்துல புத்திசாலித்தனமான உள்ளவங்க இருப்பாங்க தானே, அப்படி புக்ரி உக்கலாவுல் மஜானின்னு. அவர் அடிக்கடி பள்ளிக்கு வருவார். இமாம் அன்னைக்கு வரல பள்ளி, இவர் ஏறிட்டார் மிம்பர்ல. இவர் என்ன மிம்பர்ல ஏறிட்டாரு, கொத்துபா நடக்குது. ஒரு சும்மா ஒரு வரலாறு கொத்துபா நடக்குது. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, இன்னல்லாஹ் ஹலகக்கும் ஹல்கைன் வஜஅலக்கும் இஸ்னைன் وجعل منكم الفقراء أغنياء لتشكروا وجعل منكم الفقراء لتصبروا ولا غنيكم شكر ولا فقيركم صبر قوموا إلى الصلاة أيها المنافقون. இது குத்துபா செஞ்சாங்க. என்னன்னா, அதாவது அல்லாஹ் தஆலா உங்களை ரெண்டா படைச்சான், ரெண்டு ஜோடிகளா ஆக்கினான். உங்களுக்கு பணக்காரர்களை உருவாக்கினா நன்றி செலுத்த, உங்களுடைய ஏழைகளை உருவாக்கினான் பொறுமையா இருக்க. உங்களோட பணக்காரன் நன்றி செலுத்தவும் இல்லை, உங்களுடைய ஏழைகள் பொறுமையா இருக்கவும் இல்லை. தொழுகைக்கு எழும்புங்க முனாஃபிக்குகள் என்று முடிச்சாங்க. சரியா? இந்த ஹுதுபால வரும். அதை எப்படி போடிக்கிறாங்கன்னா, அஸ்தபு ஹுதுபா பித்தாரிக் வ அக்ஸர் ஹுதுபா, ஷார்ட்டான மிக உண்மையான ஹுதுபா. எப்படி ஷார்ட்டான மிக உண்மையான ஹுதுபா? ஏன்னா அவன் என்ன சொல்ற, கூமுல ஸலாத் அய்யுல் முனாஃபிகுன், உங்களோட செயல்பாடும் உங்களோட உள்ளமும் என்ன வேறு வேறு. ஆசை ஃபுல்லா சொர்க்கத்துக்கு, செய்யறது ஃபுல்லா நரகத்துக்கு. புரியுதா? முந்தணும் நினைக்கிறதெல்லாம் சொர்க்கத்துக்கு, முந்துறது ஃபுல்லா நரகத்துக்கு. இந்த அடிப்படையிலான ஒரு பிராக்டிகலான ஒரு செயல்பாடு தான் உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்கு. அதனால கூமுல ஸலாத் என்ன அய்யுல் முனாஃபிகுன் சொல்ற ஒரு செய்தி வரும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த கிப்லாவா அந்த கிப்லாவான ரெண்டுமே ஒரு கிப்லா. இன்னும் சொல்ல போனா சமுதாயத்தோட சேர்ந்து நடந்து போறதுக்கு மிகவும் பொருத்தமானது அந்த கிப்லா பைத்துல் மக்திஸ். எல்லாரையும் ஒரு அளவுக்கு என்ன செய்யலாம், ஒன்று சேர்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஹக்கு தனி அடையாளமா வழங்கணும்னு நினைச்சாங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அதாவது வத்தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதி, சுஜூதுல ரசூலுல்லாஹ் பிறனாங்க, சுஜூதுக்குள்ளேயே தடுமாறின. கிப்லாவை மாத்தியா, கிப்லாவை மாத்து என்று கேட்டு 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க, கிப்லாவை மாத்து, கிப்லாவை மாத்து, கிப்லாவை மாத்துன்னு ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையாக இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, கிப்லாவை மாத்து என்ற பிரார்த்தனையில ரசூலுல்லாஹ்வுக்கு ஹக்கில எப்படிப்பட்ட ஒரு ஹலாவத் இருந்திருக்கு, எப்படிப்பட்ட ஒரு இன்பம் இருந்திருக்கு ரசூலுல்லாஹ். அந்த பிரச்சாரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுமையோட அவங்களை சூழ்ந்திருந்த எது இன்பமாக இருந்தா கிப்லாவை மாத்துறதுல ரசூலுல்லாஹ் அவ்வளவு பிரார்த்திப்பாங்க. அல்லாஹ் தஆலா பதில் எப்படி சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னா, வஜில்து இலைக ரப்பி லிதர்லா, நீ பொருந்திக் கொள்வதற்காக நான் அவசரமாக வந்தேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி பதில் சொல்றான்னு சொன்னா, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தா, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு கிப்லாவின் பக்கம் நாங்கள் உமது முகத்தை திருப்புவோம் என்று அல்லாஹ் சொல்றான். யார் பொருந்திக் கொள்கின்ற? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நேசர் விரும்பிக் கொள்ளுகின்ற கிப்லாவின் பக்கம் நாங்க திருப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் விரும்பிக் கொள்கின்றேன்னு சொல்லல, நான் பொருந்திக் கொள்கின்ற கிப்லான்னு சொல்லாம நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிப்லாவின் பக்கம் உங்களது முகத்தை நாம் என்ன செய்யறோம், திருப்புறோம் என்று ரசூலுல்லாஹ்வின் பக்கம் அந்த ரிலாவை அல்லாஹ் என்ன செய்யறான். அதாவது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வணங்குறோம். அந்த திருப்தியை ஏண்ட திருப்தி என்று சொல்றது இருக்க எப்படிப்பட்ட ஆளல் மக்காம், அதாவது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மக்காம் உண்டு, இடம் உண்டு. நான் தொழுவேன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தேன். அல்லாஹ் சொல்றான், நீ உன்ட திருப்திக்கு தொழுகிறாய் அப்படின்னா நீ தொழுவதே உனக்கு திருப்தி, நீ தொழுவதே உனக்கு திருப்தி, நீ தர்மம் செய்வதே உனக்கு திருப்தி என்று அல்லாஹ் ஒரு ஆளுக்கு சான்றிதழ் பகர்றான்னு சொன்னா எப்படி இருக்கு? அதனால ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன் நினைத்தா அவர்களும் பொருந்தி கொண்டார்கள். இந்த இடத்துல இது ரெண்டுமே ஒரு மிக முக்கியமான உதாரணம், ஒரு முஃமினுடைய உள்ளத்துடைய துடிப்புக்கு, அந்த உள்ளத்துடைய வேகத்துக்கு, அமல்கள்ல இபாதத்துல உள்ளத்துடைய வேகத்துக்கு, உள்ளத்துடைய செயல்பாடுக்கு அவன் எப்படி இருப்பான் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த அடையாளம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இந்த செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு ரமலான் வருது. இந்த ரமலான் வரக்கூடிய இந்த நேரத்துல அதாவது ஒரு நல்ல ஒரு குறிப்பு என்னன்னா, இந்த ரமலான் இந்த சாபிகூன்களுடைய பயிற்சி உங்களுக்கு இலவசமா தருது. எல்லாருமே அதுல என்ன செய்யறாங்க, ஒரு சமநிலை அடையக்கூடிய இடத்தை ரமலான் தருது. இப்போ உணர்ந்து பாருங்க, நீங்க ரமலான்ல சாபிகூன்களுடைய செயல்பாடு என்னதான் இருக்கும், எல்லா விரும்பத்தக்க நன்மைகளையும் அவங்க என்ன செய்வாங்க. நீங்க ரமலான் அதை இயல்பா செய்வீங்க. இரவுல எழுப்புறீங்க, தஹஜ்ஜத் தொழுவீங்க, வித்ரு தொழுவீங்க, இஸ்திக்பார் செய்றீங்க. ரமலான் பொதுவாக சாபிகூன்களுடைய செயல்பாடு எதாவது இருக்கும், குர்ஆனை ஓதுறது,
ரமதான் என்ன செய்யறோம்? குர்ஆனை ஓதுறோம், குர்ஆனை முடிக்கிறோம், குர்ஆனை படிக்கிறோம். சாபிகூன்கிட்ட செயல்பாடா எது இருக்கும்? சுன்னத்து தொழுகைகள் எல்லாம் தொழுகிறது. ரமதான் என்ன செய்யறோம்? சுன்னத்து தொழுகை எல்லாம் தொழுகிறோம், எல்லா இன்னும் உள்ள துஹா தொழுகைகள் எல்லாம் தொழுகிறோம், அதுக்கார்கள் ஈடுபடுகிறோம். சாபிகூன்களுடைய நல்ல செயல்பாடுகள் ஏதாவது இருக்கும்? விரைந்து தர்மம் செய்து ரமதான் என்ன செய்யறோம்? தர்மம் கட்டாயப்படுத்தி ஃபித்ராவை கூட ஏழைகளுக்கு உணவளித்தலை கூட கட்டாயப்படுத்தி, இன்னும் சொல்ல போன வசதி படைத்தவர்கள் தேடி தேடி என்ன செய்யறாங்க? தர்மம் செய்யறாங்க. சிலர் தங்களது ஜகாத் என்ற கடமையை கூட ரமதான செய்யறாங்க. சிலர் உம்ராவை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? ரமதான செய்யறாங்க. இப்படிப்பட்ட எல்லா ஹைராத்துக்களையும் ரமதான்ல எந்த கஷ்டத்தை மற்ற மாதங்கள்ல கண்டவும் அதை காணாத அமைப்புல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ரமதான்ல வைக்கிறான். ரமதான்ல நம்ம சோர்வடைஞ்சாலும் கீழ்நிலைக்கு சோர்வடையவும் இல்லை. பெரும்பாலும் ஒரு சிறப்பு இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? அதுல நின்று கொள்ளக்கூடிய அமைப்புல எங்களுக்கு ரமதான் என்ன செய்யுது? ஒரு அந்த சாபிகையத், அந்த முந்துதல் என்ற பயிற்சியை லேசுபடுத்தி வச்சு ரமதான் தாண்டிய பின்னால் அதை செய்வது எவ்வளவு பாரமாயிருக்கு. ஆனா அந்த ரமதான்ல எப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அதை என்ன செய்யுது? தருது எடுத்து பாருங்க. சாபிகூன்கள் என்கின்ற அந்த ஒரு சமநிலையை ரமதான் எங்களுக்கு என்ன செய்யுது? ஏற்படுத்துகிறது. சொல்ல போனால் ஒரு உண்மையான சாபிகூன்களாக இருக்கக்கூடியவன் தன்னை இபாதத்திலே மற்ற விஷயத்துல இன்னும் தனிப்பட்ட ரீதியா பகிரங்கமான அதை புரிஞ்சுக்கணும். சாபிகூன்களுடைய நிலைமை அவங்க முந்தியவர்களாக இருப்பார்கள், தங்களை அடையாளப்படுத்துறதுல அவங்க பப்ளிக்கான அடையாளத்துல சரியானிப்பாங்க. தனிப்பட்ட அல்லாவுக்கும் அவங்களுக்கு அடையாளத்துல தான் அவங்க என்ன செய்வாங்க? உயர்ந்து நிற்பாங்க. அவங்க மக்களை பார்க்கிற டைம் எல்லா மக்களும் நம்ம தனிச்சு தொழுகிற தொழுகையை பகிரங்கமாக எல்லா மக்களும் நைட் இரவுக்குள்ள என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தரக்கூடிய ஒரு இடம் தான் ரமதான். அப்ப இரவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நல்ல ஒரு பயிற்சிக்கான காலம். இப்ப நம்ம இந்த சாபிகூன் என்ற வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம், முந்தியவர்களிடத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டாம். ஒரு முஃமினுடைய நல்ல அமல்கள், வணக்க வழிபாடுகள், அத்கார்கள், தான தர்மங்கள், மார்க்கத்தை நோக்கிய தியாகம், ஏழைகளுக்கு பணிதல், பாவத்தை விடுவதில் விரைதல், இதற்கான உள்ளத்துடைய பதட்டமும் உள்ளத்துடைய வேகமும் உள்ள துடிப்பும் தான் அந்த சாபிகீன்களுடைய விதை, அவங்களுடைய அத்திவாரம். அதான் அவங்களுடைய ஆர்வம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயிற்சியாக எங்களுக்கு ரமலான் என்ன செஞ்சுக்கிறான்? வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை பெறக்கூடிய மக்களாக அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இந்த பயானோடு தொடர்புடைய கேள்விகள் ஜென்ஸுக்கு ஒரு 3 கேள்வியும் லேடிஸ்க்கு ஒரு 3 கேள்வியும் கேட்பாங்க. சரியான விடையளிக்கக்கூடியவர்களுக்கு பரிசுகள். அதாவது நம்ம இன்னைக்கு படிச்சதுல ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு நம்ம விரைதல் சம்பந்தமாக குர்ஆன்ல சொற்களை என்ன செஞ்சோம்? அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னோம். அதுல ஒரு 3 சொற்கள் விரைதல் குறித்து, வேகம் குறித்து 3 சொற்களை என்ன செய்ய தெரிஞ்சவங்க கையெழுத்து. சொல்லுங்க. சாபிகூன், முஸாபகா, ஹைராத், அஜலா. அஜலா. அது 1 2 சரியா? வாரக்கலாஃபிக். அடுத்த 3 முழுமையா சொல்ல முடிஞ்சவங்க? சாபிகூன், முஸாபகா 2 ஒன்று தான். அஜல, சாபிகூன் 2 ஓகே. அடுத்தது 3வது அஷுரா. கலகல. அஷுரா இல்ல. ரஹப சுஜூத் இல்ல. வாரக்கலாஃபிக். கொண்டு யுசாரியாவும் சொல்லலாம். முடிச்சிட்டோம். சரி சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. முத்தனாபிசும் மாஷா அல்லாஹ். ரைட். ஓகே. அடுத்து 2 யுசாரியும் ஹைர். சாபிக்கும் மாஷா அஜலா. அல்லாஹ். ரைட். ஓகே. 4 சொல்லிட்டாங்க சரியா? அதாவது யுசாரியுன், முத்தனாபிசுன், சாபிகுன்,
அல் அஜலா அப்படின்றது குர்ஆன்ல வந்து அஜில்து இல்லைங்களா என்ற வார்த்தை அல்லாஹ் கேட்கிறான் என்னது ஒமா அஜலக அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் பாரக்கல்லாஹு ஃபீஹா. இது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து நாங்கள் இந்த அல்லாஹ்விடத்துல பொருந்தி அதாவது விரைதல் சம்பந்தமான ஒரு உளப்பூர்வமான வடிவத்துக்கு 2 நபிமார்களுடைய உதாரணத்தை நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். அதுல ஒரு நபியுடைய உதாரணம் எந்த இடத்தை குறித்து நடந்த உதாரணம் அது கை மட்டும் உயர்த்தி பதில் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு சைனா பகுதி என்று சொல்லக்கூடிய சீனா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூர் என்ற அந்த மலையில என்னது அந்த மக்களை ஒன்று கூட சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அந்த இடத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார், அதாவது விரைந்து சென்ற அந்த சம்பவத்தை அதனை செய்து குறிக்குது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அதாவது இன்னொரு நபியுடைய சந்தர்ப்பத்தை நம்ம சொல்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபியை பார்த்து எப்படி சொல்கிறான் அந்த வசனத்தை, அதாவது அந்த வேகத்துடைய வடிவத்தை அல்லாஹ் தஆலா பதிலளிக்கிற நேரத்தில் எப்படி அந்த நபியை பார்த்து என்ன செய்கிறான் பதில் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் அல்ல, அடுத்தது எப்படி பதில் சொல்றான் தெரிஞ்சவங்க கைது. பெண்கள் அதாவது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் அடுத்த நபியுடைய சம்பவம் சொல்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபியுடைய அந்த அதாவது வேகத்தை திருப்தி அங்கீகரிச்சு அல்லாஹ் தஆலா பதிலோடு சொல்றான். அந்த பதில் தான் அந்த நபியுடைய உளப்போராட்டத்தை என்ன குறிக்கக்கூடிய ஒரு பதில். அது வந்து பெண்கள் பக்கம். எனவே அந்த பெண்கள் பக்கத்துல அந்த 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 வசனத்தை சொன்னீங்கன்னா சரி, சுருக்கமா சொன்னா சரி. பெண்கள் பக்கத்துல பெண்கள் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம். பாரக்கல்லாஹ். நான் சொல்றது அடுத்த நபியுடைய சம்பவம். பெண்கள் பக்கத்துல வேற யார் பேர் தான் சொல்லுங்க. ஆண்கள் கை தூக்குங்க தெரிஞ்சவங்க. வேற யாரும் நீங்க சொல்லுங்க. ஆண்கள் பதிவு கொடுத்துட்டோம். நீங்க சொல்லுங்க. அதாவது ஃபலனுவல்லி என்னக உங்களை நாம் திருப்போம் கிப்லத்தன் ஒரு கிப்லாவின் பக்கம் தர்வா நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒன்றின் பக்கம் உங்களது முகத்தை நாம் என்ன செய்வோம் திருப்புவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கிப்லா ரசூலுடைய அந்த பிரார்த்தனையுடைய போராட்டத்துக்கு அல்லாஹ் என்ன செய்றான், அதாவது பதில் சொன்னான் என்று பார்க்கிறோம். பாரக்கல்லாஹ். அடுத்ததாக வந்து என்னன்னு சொன்னால் இந்த அதாவது சாபிகு என்பதற்கு அல்லது சாபக அல்லது சாபிகு என்பதற்கு நம்ம சொன்ன 2 அர்த்தங்கள் சொல்லுங்க. அதாவது இல்ல அது சரியா சொல்லி சொன்னா இன்னொரு சொல்ல சரியா விரைவுபடுத்தல் முந்துதல் 2 உண்டு. இன்னொரு வரும் முந்துதல் தான், ஆனா அது இன்னொரு சொல்ல சரியா சொல்லுங்க. சொல்லிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லுங்க. போட்டியிடுதல். பாருங்களா, அதாவது விரைவுபடுத்துதலும் முந்துதல் 2மே ஒரு பகுதியில் வரும். சரியா, போட்டி என்ற சொல். இந்த 2 அர்த்தம் அதுக்கு இருக்குது. மிக நெருக்கி போற அர்த்தம் வந்து என்ன, விரைதல் முந்துதல் என்ற அர்த்தம் தான் என்னது. பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது இப்ப நம்ம இந்த சாபிகூன் என்று சொல்ற சந்தர்ப்பத்துல அதாவது அடையாளமாக சாபிகூன் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சொன்னோம். அதாவது இதெல்லாம் விரைதல் முந்துதல் போட்டி போடுதல் என்ற பகுதியோடு சம்பந்தப்பட்டது. ஆனா அப்படி நடந்து முடிந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தால் அடையாளப்படுத்தி குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்றான். அந்த வார்த்தை என்ன, அந்த அடையாளப்படுத்தி சொல்லப்படுகின்ற முழுமையான அந்த வார்த்தை என்ன? பெண்கள் பகுதிக்கான கேள்வி. பெண்கள் பகுதிக்கான கேள்வியா? அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தினர் வந்து அந்த போட்டியில அந்த விரைதல்ல அதாவது அடையாளப்படுத்துறாங்க. அவங்க நடந்து முடிச்சிட்டாங்க, அவங்க அந்த அந்த சிறப்புக்குரியவர்கள் அப்படி சொல்ல டைம்ல அல்லாஹ் தஆலா ஒரு 2 சொல்லால என்ன செய்யறாங்க, அடையாளப்படுத்துறாங்க. அது என்ன? பெண்கள் பகுதியில அங்க யார் தெரியுங்களா? அல்லது அடையாளம் தெரியும் கேள்வி.
சும்மே லேஸ் மாதிரி எனக்கு சாபிக்கோண சாபிக்கோண மாஷா அடையாளம் வருது. அது மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட், அதாவது அஸ்ஸாபிகூனும் அடையாளம் தான். பாரக்கல்லாஹு ஃபீக். பதில் சொல்லி தான் ஏது கேட்டதான் ஆகணும். நம்மளோட மைண்ட்ல வேறு இருந்தாலும் அஸ்ஸாபிகூனும் என்ன, அஸ்ஸாபிகூனும் அடையாளம். எதன் அடையாளம்டா அது ரெண்டு சொல்லு தானே, சரியா? அஸ்ஸாபிகூன் நாங்கெல்லாம் யோசிச்சு வச்ச பதில் வேறு, ஆனா இந்த பதில் சரியானது. அஸ்ஸாபிகூன் என்று அதில் சொல்லப்படுறது இந்த உலகத்துல பொட்டி அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அடையாளப்படுத்துறதுக்காக அல்லாஹ் தஆலா அஸ்ஸாபிகூன் என்றார். மறுமையில் அவர்கள் அஸ்ஸாபிகூன். சோ இது அடையாள பேராக வருது. சரி, அது பதில் சொல்லிட்டாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக். ஆண்கள் யாராவது இதுல நாங்க இன்னொரு பதில் இருக்கிறதுக்கு கையை தூக்க பதில் சொல்ல வேணாம். சுன்னத்துல் மினல் அவ்வலீன. இல்ல இது சரி. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன பதிலே சரி. அஸ்ஸாபிகூன் சரி. இன்னொரு பதில் வந்து நாங்க ஆண்கள் பகுதிக்கு விட்டுக்கிறோம். அது வந்து அந்த வசனத்துலயே கடைசி. பாரக்கல்லாஹு ஃபீக். நீங்க சொல்றது சரி, அந்த வசனத்துலயே கடைசி. வேற யாராவது கொஞ்சம் வேற யாராவது அவர் எப்படி பதில் சொல்லிடுவாரு, கொஞ்சம் பார்த்துக்கோ. நீங்க சொல்லுங்க. இல்ல சித்திகீன்கள் அப்படின்றது புது அடையாளம் தானே, அது குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் சொல்ல நடந்து முடிஞ்ச சித்திகீன்கள் இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். ஆனா அந்த வசனத்துல அல்லாஹ் நடந்து முடிஞ்ச ஒரு அடையாளத்தை சொல்றான். நீங்க சொல்லுங்க. அந்த வசனம் அந்த வசனம் சொல்ல சரி. நீங்க அதுல முஹாஜிர்களே ஒரு டீம் விலகிடும் அதுல, அதனால தான் சொல்ல வரேன். நீங்க சொல்லுங்க. இல்ல அதுல வந்து அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்றாங்க. முகர்ரமூன்கள் வந்து அந்த சாபிகூன்கள் வந்து என்னது உலாயிக்கல் முகர்ரமூன். ஓ அவங்க அந்த என்ன முகர்ரமூன் அந்த நெருக்கமான உலக இருப்பாங்க. சொல்லுங்க நீ. அஸ்ஸாபிகூனல் அவ்வலு வணங்கிட்டா அல்லாஹ் தஆலா மிக தெளிவான அடையாளமாக எப்படி சொல்றாங்கன்னா அஸ்ஸாபிகூனல் அவ்வலுன மினல் முஹாஜிரின வல் அன்சார். நான் பிரிச்சு சொல்ல சொன்னேன் என்னடா, அன்சார்களே முஹாஜிர்களே அரவாசி பேர் அதுல வர மாட்டாங்க. ரைட்டா? அன்சார்களையும் முஹாஜிர்களையும் அரவாசி பேர் அதுல என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. காரணம் அவங்க முந்தியவர்கள், அதுவும் முதலாவதாக என்ன செய்வர்கள் வந்தவர்கள். அவங்க அஸ்ஸாபிகூனல் அவ்வலுன மினல் முஹாஜிரின வல் அன்சார். அன்சார்கள்ல பிந்தியவங்க இருக்கிறாங்க, முஹாஜிர்கள்ல பிந்திய மக்கா வெற்றிக்கு நெருங்கி ஹிஜ்ரத் வந்தவங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்க, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் வந்தவங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் இல்லைட்டாங்க. எனவே இவங்க அதுல என்ன செய்ய மாட்டாங்க, அடங்க மாட்டாங்க. பேரன் அடையாளம் அஸ்ஸாபிகூனல் அவ்வலு, அதுக்குள்ள யாரும் வர இயலாது. அதுக்குள்ள அடையாளம் என்ன அர்த்தம் என்ன, அது நம்ம என்ன செய்யறாரு வர இயலாது. சாதாரண பொதுவான அடையாளங்களா இருக்கக்கூடியது நம்ம போட்டியாளர்களா என்ன செய்யலாம் வரலாம் அப்படின்னு சொன்னேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜமீஅன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குல்லாஹு கைரா. உங்களுடைய பரிசுகளை வந்து ஒரு நிமிஷம் வந்து பெற்றுக் கொடுங்க. வாங்க, கரெக்டா சொன்னாங்க. இக்பால் பாய் ஷவுல் பண்ணி சொன்னா பாய் மசூத் பாய் அந்த பிரைஸ் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5-10 நிமிடத்தில் நம்ம நிகழ்ச்சியை முடிவடைந்தோம். பெண்கள் சைடுல சகோதரிகள் உங்களுடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணீங்க, தனியா கேட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி பற்றி நமக்கு ஒரு ஸ்ரீலங்கா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. என்ன அப்படின்னா, ரூபி சைடில் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க 2 குழந்தைகளை வச்சுட்டு அப்படின்னு. இப்போ அவங்க வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஊருக்கு போகணும், அவங்க வந்து ஹவுஸ்மேட் இருக்காங்க, ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, வீசா கிடையாது. சரி, அது ஒரு தனி இது. இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த சகோதரி வந்து இஸ்லாத்தின் பால் தருவணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாற்று மத சகோதரி. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை 8 மாதம், இன்னொன்று 5 வயசு. இப்போ அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை சொல்லும்போது ரொம்ப ஆர்வப்பட்டு இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் எத்தி வைக்கும் போது ஆர்வப்பட்டாங்க. அப்போது இன்ஷா அல்லாஹ் ஷேக் வந்து அந்த கலிமா சொல்லி அவங்க வந்து இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரில் உதவி செய்யுமாறு நம்மளோட ஷேக் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், லேடிஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த சிஸ்டர் இருக்காங்க, ஆமாம் தமிழ் தான், அவங்க ஸ்ரீலங்கா கொழும்புல மாத்திரை நினைக்கிறேன், எனக்கு சரியா நீங்கள் வந்து சார் இன்ஷா அல்லாஹ் சொல்லி குழந்தைங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஓகே இன்ஷா
நம்ம சொல்லக்கூடிய இந்த அதாவது ஷஹாதாவை நீங்க சொல்லுங்க. இந்த ஷஹாதாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவன் எவனோ அவனை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், வணங்க வேண்டும். எந்த அல்லாஹ் எந்த இறைவன் படைத்தானோ அவனை மாத்திரமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். இந்த உலகத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவன் ஒருத்தன், அவனை மாத்திரமே நாங்கள் என்ன செய்யணும், வணங்க வேண்டும். அவனுக்கு சமமாக ஈடாக பண்பிலையோ பெயர்லையோ யாருமே என்ன இல்லை என்று தனித்துவமாக என்ன செய்யணும், வணங்கணும் என்றுதான் முதலாவது. அதான் நம்ம என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். அடுத்ததாக அதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா காலாகாலத்துக்கு தூதர்களை மனிதர்களை இருந்து என்ன செஞ்சாங்க, தூதர்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பிரச்சாரத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன அல்லாஹ் தஆலா தூதர்களை அனுப்பினான். அதை நம்ம சொல்ற சந்தர்ப்பத்தில் அந்தந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அந்த தூதரை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்ம இறுதி தூதர்கள் சமுதாயத்துல வந்ததுனால நம்ம முஹம்மது என்ன, அதாவது ரசூலுல்லாஹ் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ம என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். அப்படி சொல்ற சந்தர்ப்பத்துல இதுக்கு முன்னால உள்ள எல்லா தூதர்களும் மனிதர்களே, அவர்கள் மனிதர்களில் இருந்து தான் என்ன செய்தாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் ஏகத்துவத்தை என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவ்வாறு தான் என்ன செஞ்சாரு, அதாவது ஒரு மனிதராகவே இருந்தார், அவரும் ஏகத்துவத்தை என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார் என்று அந்த அர்த்தங்களை புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் இந்த ஷஹாதாவுடைய வார்த்தை. இதை நம்ம புரிஞ்சு நம்ம சொல்லணும். இப்ப நான் சொல்றேன், அதை அவங்க திருப்பி என்ன வழிமொழிஞ்சாங்கன்னா சரியானது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவ்வளவுதான், நீங்க முஸ்லிம் ஆயிட்டீங்க. இதுல வந்து அதாவது நம்ம சொல்ற சந்தர்ப்பத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னாலும் சரியானது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொன்னாலும் சரியானது. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொன்னாலும் சரியானது. முக்கியம் என்ன, அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தையும் நம்ம சொல்றதுதான். அந்த சகோதரி இந்த இஸ்லாத்தை புரிந்து அதிலேயே நிலைத்து நின்று எந்த சோதனைகளையும் இன்பமாக எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதியை கொடுக்கணும் என்று அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்வோம், துவா செய்வோம். எங்களால முடிஞ்ச உலக ரீதியான உதவிகளையும் சப்போர்ட்டுகளையும் அவங்களுக்கு கொடுப்போம். நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா என்ன லிஅய்யஹ்திய பிக்கல்லாஹு ரஜுலன் கைருன் லக மின் ஹும்ரின் நஅமி, அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு என்ன ஒரு மனிதனுக்கு நேர்வழியை கொடுக்கிறது வந்து சிறந்த ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்தது வருது. அப்ப அதை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு நம்மளால முடிஞ்ச என்ன அந்த உறுதிகளை நம்ம செய்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஜமீஅன். தப்பத்தல்லாஹு அலல் ஹக். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே மாதிரி இந்த சகோதரிக்கு வந்து எம்பசியில் அவுட் பாஸ் கிடைத்துவிட்டது. அவங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஸ்ரீலங்கா போகணும் தான் சொல்லியிருக்காங்க வரப்பிலிருந்து. அதற்கான விமான ஏர் டிக்கெட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா வந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ளும். நம்மளுடைய நிகழ்ச்சியின் அடுத்ததாக நம்முடைய சென்டர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி விளக்குவதற்காக சகோதரர் நாகூர் மீரான் பாய் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய ஐக்கிய சார்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இந்த லொக்கேஷன் இதே இடத்துல வச்சு வாராந்திர மார்க்க வகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஷேக் இப்ராஹிம் மதனி ஜித்தாவிலிருந்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தின் கொள்கை விளக்க வகுப்பு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜூம் மூலியமாக மஸ்கட் டைம் காலை 9 மணிக்கு காலையில் 9 மணிக்கு ஆன்லைன் மூலியமாக நடைபெற்று வருகின்றது. அதில் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும்